ஹலோ எவ்ரிஒன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்பைடர் தான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி வெப் ஸ்பைடர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ அதை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் சின்ன வகை ஸ்பைடர் தான் இருக்குது அப்படின்னு. இப்போ அது சின்ன வகை ஸ்பைடர் தாங்க இருக்குது. அது ஏன் வந்து இவ்வளோ பெரிய கூடு கட்டி இருக்குன்னா, இதெல்லாம் வந்து கம்யூனல் டைப் அப்படிங்குவாங்க. கம்யூனல் அப்படின்னா சோஷியல் ஸ்பைடர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக வாழுங்க. பல ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்பைடர்ஸ் ஒட்டுக்க ஒரே வெப்பில் குட்டி குட்டியாக இருக்கிறனால அது பெரிய வெப்ஸ் கட்டி ப்ரேயெல்லாம் வந்து அட்டாக் பண்ணி சாப்பிடும். இப்போ ஏன் இது வந்து கூட்டமாக இருக்குன்னா, அதோட ஒரு பாதுகாப்புக்காக கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய வெப் இருக்கா, மதர் நெஸ்ட் அப்படிங்குவாங்க பெருசாக இருக்கிறத. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு குட்டி நெஸ்ட் இருக்குது. எல்லாம் ஒரே இதில் தான் இருக்குது. இங்கே ஒரு நெஸ்ட் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? எல்லாமே ஒட்டுக்கா இன்டர் கனெக்டடாக இருக்குது. இப்போ இது ஏன் வந்து கூட்டமாக இருக்குன்னா, அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்பைடர்ஸ் ஒன்றா இருந்துச்சுன்னா அதுகளுக்கு வெப் பில்டிங் வந்து அவ்வளோ ரிப்பேர் ஆனாலும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது பில்ட் பண்ணுறக்கு. இப்போது இந்த ஸ்பைடர்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஏன் இது நான் வந்து ரேர் யூனிக் அப்படின்னு நான் கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உலகத்திலே வந்து 51,000 ஸ்பீசிஸ் ஆல்ரெடி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் இந்த 51,000 ஸ்பீசிஸில் 20 ஸ்பீசிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டமாக வாழ்கிறதுக்காக தன்னைத்தானே வந்து எவால்வ் பண்ணியிருக்கு. பரிணாம வளர்ச்சி அப்படிங்குவாங்க. நம்மளே வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில் தான் வந்திருப்போம், குரங்குலேருந்து மனுஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்பைடர்ஸும் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதிலே வந்து 3 கேட்டகரி இருக்குங்க. எப்போவுமே வந்து கூட்டமாக வாழ்கிற ஸ்பைடர்ஸும் இருக்குது, அப்பப்போ மேட்டிங்காக மட்டும் கூட்டமாக ஒன்று சேர்கிற ஸ்பைடர்ஸும் இருக்குது, இல்லைன்னா ஒரே ஏரியாவில் வந்து தனித்தனி வெப்ஸ் கட்டி இருக்கிற ஸ்பைடர்ஸும் இருக்குது. 3 டைப் இருக்குது. இது வந்து எப்போவுமே கூட்டமாக இருக்கிற ஸ்பைடர் தாங்க. ஒரே நெஸ்ட்டில் தான் குட்டி குட்டி சேம்பர்ஸில் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஓட்டையில் குட்டி குட்டி ஸ்பைடர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தாங்க அது வந்து இருக்கும். இப்போ வந்து இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து எப்படி இது வந்து ஒரு ப்ரே அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ரே அந்த லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அது வெப்லேருந்து கனெக்ட் ஆகி இப்போ ஒரு நிறைய லைன்ஸ் வந்து இது விட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ட்ராப் லைன்ஸ் அப்படிங்குவாங்க. இப்போ இந்த லைன்ஸில் ஒரு ப்ரே வந்து பட்டுச்சு அப்படின்னா அது வைப்ரேஷன்ஸ் வந்து அதோட நெஸ்ட்டுக்கு போகும். ஸ்பைடர்ஸ்க்கு வந்து முடியாக இருக்கும் இல்லைங்க காலில், பார்த்துருப்பீங்களே, அதெல்லாம் சென்சரி ஏர்ஸ் அப்படிங்குவாங்க. சென்சரி ஏர்ஸ்னால் என்னென்னா, இப்போ அதுக்கு ஒரு வெப் ஆடுது அப்படின்னா ப்ரே வந்துருச்சு அப்படின்னு காட்டி கொடுக்கறக்காக இந்த மாதிரி சென்சரி ஏர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்தோடனே எல்லாம் கூட்டமாக வந்து அட்டாக் பண்ணும். அதில் வந்து ஒரு சில ஸ்பைடர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, வெப் பில்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரிப்பேர், அதாவது இப்போ ஒரு ப்ரேவை அது பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல அந்த வெப் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். அதை ரிப்பேர் பண்ணுற வேலையை ஒரு சில ஸ்பைடர்ஸ் பண்ணும். ஒரு சில ஸ்பைடர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, போல்டாக இருக்கிற ஸ்பைடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா, ஹண்ட் பண்ணும், வந்து ப்ரேவை ஹண்ட் பண்ணும். இந்த மாதிரி வந்து குட்டிகளை பார்த்துக்கிறதுக்கு தனி டைப்பு, அந்த மாதிரி இந்த நெஸ்ட்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையோடு தான் இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி நெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் ரோட்டோரத்தில் அந்த டில்லி மரம் அப்படிங்குவாங்க, அந்த டில்லி மரத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கூடுகள்லாம் கட்டியிருக்கும், இல்லை கரண்ட் ஒயர்ஸில், இல்லை ஃபென்சிங் கம்பி வேலிங்குவாங்க, அதிலெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போது அந்த ஒரு ஸ்பைடர் வந்து இறந்துருச்சு முட்டை வச்சுச்சு அப்படின்னா, இப்போ அந்த முட்டை யார் பார்த்துப்பாங்கன்னா, அந்த கூட்டத்திலேயே இருக்கிற இன்னொரு பெண் ஸ்பைடர் இருக்குல்ல, அது வந்து அந்த முட்டையை வந்து பார்த்துக்கிட்டு அந்த குட்டிகளை வளர்க்கும். இந்த குட்டிகளை வளர்க்கும் போது எந்த ஒரு தாயுமே வந்து பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுது. என்னன்னா, இதுக வந்து தன்னோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டிகளை வந்து வளர்த்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு விடுது. இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பைடர் இனங்க பண்ணுறது தாங்க. ஒரு சில ஸ்பைடர் டைப்புக்கு இந்த மாதிரி பண்ணாது. இது ஒரு யூனிக்கான ஒரு பிஹேவியர்னு சொல்லலாம். ஒரு மதரோட ஒரு பாசம்,
அதோட அருமை பெருமைங்கிறதெல்லாம் வந்து இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அம்மாவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், எப்படி இது வந்து வளர்க்குது தன்னோட குட்டிகளை அப்படின்னுலாம். இந்த ஒரு ஸ்பைடர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுவும் இல்லாமல் நம்ம அம்மாவோட பாசத்துக்கு எதுவும் ஈடாகாது. இந்த மாதிரி இந்த ஸ்பைடர் இனங்களே வந்து ரொம்ப பாசமான ஸ்பைடர்ஸ் எல்லாம் மம்மி ஸ்பைடர்ஸ். இப்போ நான் கிட்ட போகிறேன். இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரில. இங்கே ஒரு குட்டி ஸ்பைடர், இங்கே ஒரு ஹோல்ஸில் இங்கே குட்டி குட்டி ஸ்பைடர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க ஸ்பைடர்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு தான் கம்யூனல் ஸ்பைடர்ஸ். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால இதோடு நிறுத்திக்கலாம். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை பை.